Houthis. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து கல்ஃப் ஆஃப் ஏடன் அப்படின்னு ரெட் சீல ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு கண்டெய்னர் வெசலை வந்து லைபேரியா உடைய சொந்தமான அந்த கண்டெய்னர் வெசலை அட்டாக் பண்ணியிருக்கிறார்கள். இதுதான் இந்த வீடியோவுடைய சாரம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்ஸ் அகெயின் ஏதோ ஒரு இடத்துல என்னமோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு கிடையாதுங்க. இது ஒன்ஸ் அகெயின் லிங்க்டு டு இஸ்ரேல் ஹமாஸ் வார் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். இப்போ ஹாட்டாக ரஷ்யா உக்ரைனை தொடர்ந்து போய்கொண்டிருக்கிற விஷயம் இஸ்ரேல் காசா ஹமாஸ் வார். ஸோ இஸ்ரேல் பாலஸ்டீன் கான்ஃப்ளிக்ட் இதுதான் வந்து சூடுபிடிக்கும் விஷயம். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம் எந்த மாதிரி விஷயம் வந்து இஸ்ரேல் பாலஸ்டீனுக்குள்ளே நடந்தது, அதோடைய ஹிஸ்ட்ரியும் வந்து அலைசி ஆராய்ந்து விட்டோம். இப்போது இந்த விஷயத்தையும் வந்து ஒரு தெளிவை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டாப்பிக்கை நான் எடுத்திருக்கேன். ஸோ என்ன விஷயம்னு பார்த்துருவோம். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது விஷயம் என்னென்னா, ஹவுதீஸ் வந்து இந்த ஒரு லைபேரியன் பேஸ்டு ஃப்ளாக்டு ஷிப்பை வந்து அட்டாக் பண்ணி இருக்கிறார்கள். அவங்களுடைய மோட்டிவ் என்ன அப்படிங்கிறத பற்றி முதல் பகுதியில் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எதனால் வந்து இந்த கான்ஃப்ளிக்ட் வந்தது அப்படின்ற ரீசனையும் பார்த்துக்கலாம். இந்த ரெண்டு பகுதி தான் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் சொல்கிற மாதிரி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட்ஸை பதிவு செய்வோம். நான் பிரகாஷ் பேசுகிறேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். இந்த வீடியோவின் முதல் பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அட்டாக் ஆன் லைபேரியன் வெசல் பை ஹவுதீஸ். இவங்க ஹவுதீஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுதீஸ் வந்து ஈரானியன் சப்போர்ட் உள்ள ஒரு மிலிட்டன் அவுட்ஃபிட். இவங்களுக்கும் இந்த லைபேரியாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய சம்மந்தம்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, அந்த ஏரியா தான் மேட்ரே. ஏரியாவில் யார் வந்தாலும் சரி அட்டாக் பண்ணுவோம். முக்கியமாக வந்து இஸ்ரேல் பேக்டு கண்ட்ரிஸ், யூஎஸ், யூகே இல்லை வேரியஸ் நேஷன்ஸ்லேருந்து வந்தாலுமே அவங்களே நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்றது தான் வந்து இவங்களுடைய கொள்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ சனிக்கிழமை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 31 ஆகஸ்ட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லைபேரியா ஃப்ளாக்டு கண்டெய்னர் வெசலை இரண்டாவது முறையாக, முன்னாடியே வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க, இரண்டாவது முறையாக அட்டாக் பண்ணியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். இது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, கல்ஃப் ஆஃப் ஏடன் அப்படின்ற இடத்துல வந்து இவங்க அட்டாக் பண்ணியிருக்கிறார்கள். ஏமேனி மிலிட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் யாஹ்யா சாரின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆக்சுவலாக வந்து இந்த இடம் பற்றி அவர் பேசலை, பட் எம்வி கிராட்டன் அப்படின்ற அந்த வெசலை நாங்கள் அட்டாக் பண்ணியிருக்கிறோம். அந்த ஷிப்புடைய பேர் எம்வி கிராட்டன். இந்த யூகே மேரிடைம் ட்ரேட் ஆப்ரேஷன்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 மிசைல் வந்து ஃப்ரைடே வெடித்தது, அந்த வெசல் பக்கத்தில் வெடித்தது. 130 நாட்டிக்கல் மைல் ஏமனுடைய ஆடன் அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் இந்த நிகழ்வு நடந்தது. ஸோ இந்த க்ரூ எல்லாருமே சேஃபாக இருக்காங்க, பட் டேமேஜும் ஒன்றும் பெருசாக இல்லை. பட் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக நாங்கள் அடிப்போம் அப்படின்ற ஒரு கான்செப்டை அவங்க உறுதி செய்கிறார்கள். இதில் வந்து நேவல், யூஏவி, மிசைல் ஃபோர்ஸஸ் எல்லாம் வந்து இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. இது வந்து செகண்ட் டார்கெட்டிங்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து முன்பு ஆகஸ்ட் 3ஆம் தேதி இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. ஆகஸ்ட் 31ஆம் தேதியும் அவங்க இதை அடித்திருக்கிறார்கள். இது வந்து பாலஸ்தீனன்ஸுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற சொல்லும் ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் அந்த வாரில் நாங்கள் பாலஸ்தீன் பக்கம் இருக்கிறோம். ஹமாஸுக்கு சப்போர்ட்டாக அந்த காசா ஸ்ட்ரிப் மற்றும் வெஸ்ட் பேங்க்கில் அட்டாக் நடந்திருக்கு. ஸோ இதையெல்லாம் ஒட்டி இவர்கள் பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் காட்டியிருக்கிறார்கள்ங்கிறது தான் இந்த அட்டாக் மூலமாக நமக்கு தெரிய வர விஷயம். சரி, இப்போது விஷயத்தை பார்த்துட்டோம். இப்போ இதனுடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான விஷயம், இந்த வாருக்கும், அதாவது இஸ்ரேல் ஹமாஸ் வாருக்கும் ஹவுதீஸுக்கும் என்ன சம்மந்தம். ஸோ ஹவுதீஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுதி மூமெண்ட்னு கொண்டு வந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஈரான் பேஸ்டு ஜயாதி ஷியா இஸ்லாமிஸ்ட் மிலிட்டன் ஆர்கனைசேஷன். அவங்க தான் வந்து இந்த ஹவுதீஸை பேக் பண்ணுறாங்க. அவங்களே மிலிட்டன் ஆர்கனைசேஷன். அவங்க வந்து ஹவுதி மூமெண்ட்டை பேக் பண்ணி ஏமனுடைய பகுதிகளை கண்ட்ரோல் எடுத்து விட்டார்கள். இது வந்து ரெக்கக்னைஸ்டு மூமெண்ட்டாக அவர்கள் இல்லை, ஆனாலுமே அவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. ஸோ இது எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2014 நடந்தது, 2014. ஸோ இதை டோட்டலாக வந்து கேபிட்டல் சிட்டி சனான்னு இருக்குது. அந்த சனாங்கிற அந்த சிட்டியை வந்து டேக் ஓவர் பண்ணியிருந்தார்கள்.
ஆன்டி ஹவுதி பிரசிடென்ஷியல் லீடர்ஷிப் கவுன்சில் இங்கே வந்து ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து ஏமனுடைய லெஜிட்டிமேட் கவர்மெண்ட்டும் டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க தான் வந்து ஏமனை ஆட்சி புரிகிறார்கள். இந்த ஆட்சிக்கு பிறகு ஒரு சிவில் வாரும் நடந்தது. நிறைய ரெசிடென்ட்ஸ் வந்து பல இடத்துல வந்து தெரிச்சு போயிட்டாங்க அந்த கண்ட்ரிக்குள்ளேயே. சவுதி லெட் கோவாலிஷன் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஏமனை வந்து நாங்கள் பிளாக் பண்ணிவிடுவோம், எந்த விதமான ரிசோர்ஸஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஏமன் வந்து வரலாறு காணாத ஒரு வறட்சியை சந்தித்தது 2014 வேர்ல்டுலேயே வந்து வேர்ஸ்ட் ஃபேமின்னு சொல்லலாம் அங்கே. ஏன்னா எந்த சப்போர்ட்டும் அந்த ஏரியாவில் கொடுக்காம ஏமன் அரசே வந்து அதை கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். யூஎஸ் மிலிட்ரி வந்து ஏமனுடைய ஹவுதி இதில் உள்ள ட்ரோன்ஸ் எல்லாம் அழித்து விட்டார்கள். ஸோ இதுதான் வந்து இதோடைய ஆரம்பமாக இருந்தது. அதற்கு பிறகு எப்போ வந்து ஹமாஸ் 7th அக்டோபர் போன வருடம் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தினார்களோ, அப்போது இது உடனே வந்து பாலஸ்தீனை சப்போர்ட்டாக ஹமாஸ் வரனால கண்டிப்பாக வந்து கான்செப்ட் மேட்ச் ஆன அந்த காரணத்தினால் ஹவுதி உடனே ஹமாஸுக்கு சப்போர்ட் கொடுத்து விட்டார்கள். ஹவுதி லீடர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி அப்படின்னு ஒரு நபர் இருக்கிறார். அவர் வந்து யூஎஸை கூட வார்ன் பண்ணியிருக்கார், எங்கள் மேலே ஏதாவது அட்டாக் பண்ணாலோ இல்லை பாலஸ்தீன் ஏரியாவில் ஏதாவது அட்டாக் பண்ணாலோ அந்த விளைவுகள் படு பயங்கரமாக இருக்கும், எங்களுடைய ரிட்டாலியேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரோன்ஸ் மிசைல் ஸ்ட்ரைக்ஸ் நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டலும் கொடுத்தார். சரி, இவ்வளோ தூரம் கெத்தாக பேசுகிறாரே, இவர்கிட்ட என்னெல்லாம் இது இருக்குது, வெப்பன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 4-5 வெப்பன்ஸ் இன்க்ளூடிங் ட்ரோன்ஸையும் சேர்த்தா ஒரு 6 வெப்பன்ஸ் இருக்கும். என்னென்னா தூஃபான் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் ஒன்று வச்சுருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர் போகக்கூடிய மிசைல். அடுத்தது க்ரூயிஸ் மிசைல். இது எங்கேருந்துன்னா வந்து ஈரான்லேருந்து அவங்க வாங்கியிருக்கிறது. சௌமார் ஃபேமிலி அப்படின்ற ஒரு இதுலேருந்து சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய ரேஞ்சர் 2000 கிலோமீட்டர் போகும். குவாட்ஸ் 2 மிசைல் அப்படின்னு சொல்லிட்டு கட்ஸ் 2 மிசைல்னு சொல்லி வச்சுருக்காங்க. இது 1400 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட போகும். இது வந்து இஸ்ரேலை ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. சமாத் 3 சமாத் 4ன்னு இன்னொரு 2 மிசைல்ஸும் இருக்குது. இது வந்து யூஏவி லாய்டரிங் மியூனிட்டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில வெப்பன்ஸ். இந்த வெப்பன்ஸுடைய ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 1800 கிலோமீட்டர். இதை தவிர 2 விதமான ட்ரோன்ஸும் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து வாயித் ட்ரோன்ஸ். இது வந்து ஈரானுடைய ஷாஹேத் 136 அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட்லேயே அட்டாக் பண்ணக்கூடிய லாய்டரிங் மியூனிட்டான்னு சொல்லுவாங்க. இதோடைய ரேஞ்ச் 2500 கிலோமீட்டர். இதை தாண்டி நேவல் ட்ரோன்ஸ்னு வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து 7 மீட்டர், கிட்டத்தட்ட அன்மேன்டு சர்ஃபேஸ் வெசல்ஸ், எக்ஸ்ப்ளோசிவோடு இருக்கும். அதனால் இது வந்து சி அட்டாக்காக அவங்க யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இவ்வளவு மிசைல்ஸையும் வச்சுக்கிட்டு தான் அவங்க அந்த இந்த விஷயத்தை வந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி சொல்லலாம்னு நினச்சேன். இப்போ உள்ள இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு மூலதனமாக நடந்த விஷயங்கள், இதன் மூலமாக இஸ்ரேலுக்கு அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை காட்டுகிறார்கள்ங்கிறது புரிய வருகிறது. ஸோ இந்த ஒரு புரிதல் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவை நான் போட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய கேள்வி, உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னவாக இருக்கும்? என்னதான் அவங்க வந்து இஸ்ரேலை எதிர்ப்பதாக சொன்னாலும் ஒரு மிலிட்டன் கண்ட்ரியாக ஆக்குப்பை பண்ணி மக்களை வாட்டி எடுத்து ஃபேமினில் வச்சு பண்ணுவது நியாயமா, இல்லது ஒரு கான்ஃப்ளிக்ட்டுக்காக அவங்க பாலஸ்தீனை மீட்டெடுப்பதற்குங்கிறது ஒரு புனித போர் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க. இது வந்து கரெக்டாக? உங்களுடைய கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகின்றன சொல்லி இந்த வீடியோ பதிவை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.